The Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் உச்சம் தொட்டிருக்கின்ற வேளையில் ஈரான் ஒரு கடைசி எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கின்றது. இன்னும் 3 நாட்களுக்குள் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை முற்றாக நிறுத்தாவிட்டால் எங்களது போர் திறந்து விடப்படுகின்றது. இப்போது நடக்கும் போர் பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண் என்ற அடிப்படையில் நடைபெறுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு இந்த போர் தொடர்ந்தால் இனி அவ்வாறான போர் கிடையாது. இனி எங்கும் எதிலும் எல்லா இடத்திலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகும் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையை ஈரான் விடுத்துள்ளது. இந்த விஷயம் நேற்று எமது செய்தியில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதுபோல ஈரான் இன்னொரு விஷயத்தையும் தெரிவித்திருக்கின்றது. இதற்கு பிறகு அமெரிக்கா ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் போர் என்ற எந்த ஒரு விஷயமும், அதாவது மத்திய கிழக்கில் காசா, லெபனான், யமன் உட்பட ஈரானில் எந்த தாக்குதலும் நடத்தப்படுவது பூச்சியமான நிலையில் இருக்கும் போது மாத்திரமே அந்த பேச்சுவார்த்தை மேசை இயக்கத்தில் இருக்கும். எங்கேயாவது எந்த இடத்திலாவது தாக்குதல் நடக்கும் என்றால் அந்த பேச்சுவார்த்தை இனி கிடையாது என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஆகவே போரை 72 மணித்தியாலங்களுக்குள் நிறுத்துங்க அப்படிங்கிற அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்கும் போது நான் செய்தி வாசிக்கும் நேரம் 1:20, அதாவது 19ஆம் தேதி 7ஆம் மாதம் 1:20. நான் வாசிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர், அதாவது 1:15 அளவில் அல் ஜசீராவில் ஒரு முக்கியமான செய்தி அறிக்கை ஒன்று வெளியிடப்படுகின்றது. அமெரிக்கா தொடர்பான முக்கியமான தகவல். இந்த தகவலை நான் உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் சுருக்கமாக அந்த செய்தியை குறிப்பிடுகின்றேன். இது சமகாலத்தில், இந்த போர்க்காலத்தில் மிக முக்கியமான உலக மக்களுக்கு, அமெரிக்காவுக்கு, ஈரானுக்கு தேவையான தகவல். அதாவது இப்போது அமெரிக்கா எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக துல்லியமான தகவல்களை தற்போது அல் ஜசீரா வெளியிட்டுள்ளது. சரி, அந்த செய்தியை பார்ப்போம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்த பிறகு தற்போது வரலாற்றில் என்றும் இல்லாத ஒரு புதிய பிரச்சனையில் தற்போது வெள்ளை மாளிகை, அதாவது தற்போதைய அமெரிக்கா அரசாங்கம் சிக்கிவிட்டதாக அதிரடியான தகவல்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த தகவலோட தலைப்பு என்னென்று சொன்னா, அமெரிக்காவுடைய ஆயுத கையிருப்பு இன்னும் சில நாட்களில் மொத்தமாக காலி. ஆனால் அமெரிக்க முட்டாள்களின் நிர்வாகம் மிகப்பெரிய போர் ஒன்றை தற்போது ஈரானோடு ஆரம்பித்து முழு அமெரிக்காவையும் அமெரிக்க மக்களையும் சிக்கலில் தள்ளிவிட்டதாக தகவல். அதாவது இதற்கு பிறகு அமெரிக்கா மீது திடீர் பயங்கர தாக்குதல்கள் ஈரான் நேரடியாக தொடுக்குமானால் அமெரிக்கா இதற்கு பிறகு அந்த வேளை கையிருப்பு இல்லாத நிலையில் அமெரிக்கா அந்த தாக்குதலை எவ்வாறு தடுத்து நிறுத்தலாம், நமது மக்களை பாதுகாக்கலாம் என்ற பூசணி அளவான கேள்வி தற்போது அமெரிக்காவை நோக்கி, அமெரிக்க வெள்ளை மாளிகை நிர்வாகத்தை நோக்கி அமெரிக்கா எதிர்க்கட்சி, அரசியல் நிபுணர்கள், பல்வேறுபட்ட துறைசார் ஆய்வாளர்கள் எல்லாம் கேள்வி எழுப்புகின்றார்கள். இந்த போர் வெறும் 39 நாட்கள் மட்டுமே நீடித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த குறுகிய காலத்திலேயே அமெரிக்கா வான்வழி தாக்குதல்கள், நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்கள் போன்ற துல்லிய உயர் தொழில்நுட்ப தாக்குதல்களை என்றும் இல்லாத அளவு, அதாவது கடந்த 10 ஆண்டுகள் பயன்படுத்தாத அளவுக்கு தற்போது ஓரிரு மாதங்களுக்குள் இந்த ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்தியதாக இந்த தகவல் தெரிவிக்கின்றது. குறிப்பாக எதிரி ஏவுகணைகளை நடுவானில் அளிக்க பயன்படும் வான் பாதுகாப்பு தடுப்பு ஏவுகணைகள் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு ஏர் டிஃபென்ஸ், அதாவது வான் தடுப்பு ஏவுகணைகளும் அமெரிக்காவிலேயே மிக விலை உயர்ந்த மற்றும் முக்கிய ராணுவ ஆயுதங்களில் ஒன்றாக இது காணப்படுகிறது. தற்போது வெளியாகிய தகவலின்படி 39 நாட்களில் இத்தனை ஆண்டுகள் களஞ்சிய சாலையில் சேமித்து வைத்திருந்த இந்த வான் தடுப்பு ஆயுதங்கள் இப்போது அரைவாசி கூட இல்லாத அளவு கையிருப்பில் குறைந்து விட்டதாக பெரும் கவலையும் பயத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்திவிட்டது. ஆனால் கசியவிடப்படாத தகவலாக இது பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. அதாவது ஈரானோடு கொழுவி ஒரு மாதமும் 9 நாட்களுக்குள் அமெரிக்காவையே பாதுகாக்கும் வான் பாதுகாப்பு ராக்கெட்டுகள் களஞ்சிய சாலையில் அரைவாசி முடிந்துவிட்டது. அப்படியா இருந்தால் இந்த போர் நீடிக்குமானால் அமெரிக்க கண்டத்தையே அமெரிக்காவால் பாதுகாக்க முடியாது. இதற்கு முன்னால் வந்த எங்களது பதிவுகளை நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். தற்போது இஸ்ரேலில் கூட 100க்கு உட்பட்ட ஏர் டிஃபென்ஸ் ராக்கெட்டுகள், அதாவது அயன் டோம், டாட் போன்ற வான் தடுப்பு சாதனங்களில் பயன்படுத்தப்படும் ராக்கெட்டுகள் மாத்திரமே உள்ளது என்ற தகவலை எகிப்திலிருந்து வெளியான தகவல்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த அளவு தற்போது இஸ்ரேல் கூட பாதுகாப்பில் ஆட்டம் காணும் நிலையிலேயே உள்ளது. இதற்கு முன்னால் வெளியான செய்தியில், அதாவது இஸ்ரேலில் 100க்கு உட்பட்ட வான் தடுப்பு சாதனங்கள் இருக்கும் என்று கூறப்பட்டாலும் உடனே அமெரிக்கா அந்த களஞ்சிய சாலை நிரப்புமே என்ற சில கேள்விகளை எமது நேயர்கள் கருத்தில் பதிவிட்டுள்ளனர். அதற்கான விடை இப்போது கிடைக்கின்றது. அமெரிக்காவிலேயே களஞ்சிய சாலையில் சரிக்கு அரைவாசியை விட 39 நாட்களில் ஆயுதங்கள் முடிந்துவிட்டது. இந்த நேரத்தில் இந்த முட்டாள் தலைவர் ட்ரம்ப் ஈரானோடு கடுமையான யுத்தத்துக்கு சென்றதால் இப்போது அமெரிக்காவே தனது பாதுகாப்பை பற்றி யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிற நேரத்தில் இஸ்ரேலுக்கு இந்த வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாம்
வழங்குவாங்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதனால் இப்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன செய்ய போகிறது என்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த செய்திகள் விவரித்து போகிறது. அமெரிக்காவின் முக்கிய நாளிதழான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட தகவலின்படி பென்டகனுக்குள் தயாரிக்கப்பட்ட உள்மதிப்பீடுகளும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களின் கருத்துகளும் கீழ்வரும் விடயத்தை பிரதிபலிக்கின்றது. அதாவது அமெரிக்காவுடைய ஆயுத கையிருப்புகள் கணிசமான அளவு குறைந்து விட்டதை சுட்டிக்காட்டுகின்றது. இதனால் எதிர்காலத்தில் திடீர் ராணுவ அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் அமெரிக்காவின் தயார் நிலை மிக மிக பாதிக்கக்கூடும் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சில ராணுவ நிபுணர்கள் இன்னும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட எண்ணிக்கைகளை விட உண்மையான ஆயுத களஞ்சிய சாலை இழப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்கக்கூடும் என்று அவர்கள் கூறி வருகின்றனர். அதாவது உத்தியோகபூர்வமாக அரைவாசியை விட கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த 39 நாட்களுக்குள்ளேயே இவ்வளவு முடிஞ்சிட்டு அப்படின்னு ஒரு ஆபத்தான நிலை இருக்கிற நேரத்தில் இந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, அப்படி அல்ல, இதை விட பெரிய அளவு குறைந்து விட்டது, குறைந்திருக்க கூடும், விஷயத்தை கசிய விட மாட்டேங்கிறாங்க, மறைக்க முயல்றாங்க அப்படின்னு தான் இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது என்பது இதன் மூலம் புரிய வருகிறது. மேலும் இந்த போரின் பொருளாதார செலவும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. 2026 மே மாதத்தில் பென்டகன் வெளியிட்ட மதிப்பீட்டின்படி ஈரானுக்கு எதிராக இந்த போர் நடவடிக்கைகளுக்காக சுமார் 29 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் விரயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் வெளியிடப்பட்ட ஏப்ரல் மாத மதிப்பீட்டில் இந்த செலவு 25 மில்லியன் டாலராகத்தான் இருந்தது. வெறுமனே ஒரு மாதத்தில் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உயர்ந்துள்ளது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார அடி என விளக்கம் செய்யப்படுகின்றது. ஹார்வர்ட் கென்னடி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமெரிக்காவுடைய கல்வி நிறுவனத்தின் கொள்கை நிபுணர் லிண்டா பிளம்ஸ் கூறியதாக ஒரு தகவல், தற்போது உடனடியாக போர் செலவுகள் மட்டுமல்ல, ஆயுதங்கள் மீண்டும் தயாரித்தலுக்கான செலவு, அதன் பராமரிப்பு செலவு, அங்கவீனமான இறந்த மற்றும் முன்னாள் வீரர்களுக்கான செலவு உள்ளிட்ட மொத்தத்தையும் சேர்த்து பார்த்தால் இது ஒரு நீண்ட கால செலவுகள் என்ற அடிப்படையில் மொத்தமாக பார்த்தால் நாம் பேசும் 29 பில்லியன் செலவை பேச முடியாது. 1 டிரில்லியன் செலவை தாண்டிவிட்டது அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா இக்கட்டான பொருளாதார சூழ்நிலையில் இருக்கும் போது வெறும் 39 நாட்களில் 1 டிரில்லியன் அமெரிக்கா செலவுகளை செலவு செய்ய அமெரிக்கா முற்பட்டால் அமெரிக்க பொருளாதாரம் என்னவாகும் என்றவாறு அவர் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார். இந்த கேள்வி பலரையும் சிந்திக்க வைத்துள்ளது. போரின் போது பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்களின் எண்ணிக்கைகளும் அமெரிக்காவில் தற்போது அதிகம் பேசப்படுற விஷயமாக மாறிவிட்டது. அதாவது தற்போதைய தகவலின்படி 2026 பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இந்த போர் ஆரம்பித்த பின்னர் சுமார் 1100 நீண்ட தூர ஸ்டெல்த் குரூஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 1000க்கு அதிகமான டொமஹக் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது அமெரிக்க முழு ஆண்டில் வாங்கும் டொமஹக் ஏவுகணைகளின் எண்ணிக்கையை விட பயன்படுத்தப்பட்ட இந்த டொமஹக் ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை பல மடங்கு என்று கூறப்படுகிறது. அதாவது ஒரு வருஷத்துல வாங்குற இந்த டொமஹக் ஏவுகணைகளை விட 39 நாள்ல பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த டொமஹக் ஏவுகணைகள் மிக மிக அதிகமானது. அப்படின்னா அவங்க பார்த்துக் கொள்ளுங்க, வருஷத்துல அவங்க எத்தனை வாங்கி சேகரிச்சு கொள்றாங்கன்னு சொல்லி 39 நாள்ல 1000 ஏவி விட்டான். இப்ப களஞ்சிய சாலையில பாதியை விட குறைஞ்சிட்டு. மேலும் சொல்லப்படுகிறது, அதே போல் 1200க்கும் அதிகமான பேட்ரியட் தடுப்பு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஒவ்வொரு பேட்ரியட் ஏவுகணையின் விலையும் 4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விட அதிகம் என்று கூறப்படுகிறது. இது மாத்திரம் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட பிரிம்ஸ் மற்றும் ACM வகை தரைவழி ஏவுகணைகளும் பல்லாயிரக்கணக்கான துல்லிய தாக்குதல் வெடிகுண்டுகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தற்போதைய மதிப்பீடுகள் கூறுகின்றது. இந்த ஆயுதங்களை மீண்டும் தயாரித்து பழைய நிலைக்கு அமெரிக்க ஆயுத களஞ்சிய சாலையை கொண்டு வருவது அவ்வளவு லேசான விடயம் கிடையாது என்று இது சார்ந்த துறைசார் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக அல் ஜசீரா இப்போது பேசுகிறது. பேட்ரியட், டாட் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகளை மேலும் துல்லியமான ஏவுகணைகளை மீண்டும் தேவையான அளவுக்கு உற்பத்தி செய்ய 1 வருடம் முதல் 4 வருடம் வரை ஆகக்கூடும் என்று கூறப்படுகின்றது. இதற்கு காரணம் இந்த ஆயுதங்களின் உற்பத்தி மிகவும் சிக்கலானது. தயாரிப்பு மட்டுமல்லவே, ஒவ்வொரு ஆயுதமும் பல கட்ட பரிசோதனைகளை கடந்துதான் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க பாதுகாப்பு துறையின் உற்பத்தி திறன் சில பெரிய நிறுவனங்களை மாத்திரம்தான் சார்ந்துள்ளது. குறிப்பாக லாக்ஹீட் மார்டின் மற்றும் ரேத்தியோன் போன்ற நிறுவனங்களின் உற்பத்தி திறன், அது விநியோகிக்கும் சங்கிலி, மின்னணு உதிரிப்பாகங்கள் மற்றும் அரிய மூலப்பொருட்கள் கிடைக்கும் நிலை ஆகியவை உற்பத்தியின் வேகத்தை நிர்ணயிக்கின்றது. உங்களுக்கு இந்த விஷயம் புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த 3 நிறுவனங்களும், இது லாகின் மார்டின் ரேத்தியன் போன்ற நிறுவனங்களுக்கு சகல விஷயங்களும் கிடைச்சால்தான் வேகமாக உற்பத்தி செய்யலாம். ஆனா எப்போதும் எல்லா மூலப்பொருட்களும், அதாவது அந்த ஏவுகணைகள் உற்பத்தி, ஆயுத உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் ஒரே வாரியாக குறிப்பிட்ட நாட்களில் கிடைப்பதில்லை. அவ்வப்போது அது கிடைக்கிற போது அதை பொறுத்து தான் அதனுடைய
உற்பத்தி வேகம் அதிகரிக்கிறது. ஆகவே இங்கே இந்த ராக்கெட்டுகளை உற்பத்தி செய்ய இந்த நிறுவனங்களுக்கு அவசரமாக கொண்டு வந்து இறக்குமதி செய்து மற்றும் உள்நாட்டில் இருந்து கொண்டு வந்து மிக அவசரமாக இந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியுமா என்ற கேள்வியை தான் இது கேட்டுள்ளது. இப்போது அது சாத்தியமே கிடையாது என்றவாறு தான் இந்த கட்டுரை, இந்த செய்தி உள்ளது. மேலும் இந்த செய்தி சொல்லுது, அரசாங்கம் அதிக நிதி ஒதுக்கினாலும் கூட இந்த ஆயுத உற்பத்தியை ஒரே இரவில் பல மடங்காக உயர்த்த முடியாது. புதிய ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டும். புதிய உற்பத்தி வரிசைகள் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் காரணமாக அதற்கு ஒரு நீண்டதொரு காலம் தேவைப்படும். இதுதான் வளமையான உலகத்தில் உள்ள ஆயுத உற்பத்தி ஷெட்யூல். இந்த நிலைமையை சமாளிக்க வாஷிங்டன் பல அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இன்னொரு தகவலும் வெளியாகியுள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடுகிறது. 2026 ஆண்டு ஜூன் 24 தேதி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் $87.6 பில்லியன் கூடுதலான நிதியை தனக்கு வேண்டும் என்று காங்கிரசிடம் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வகையில் இந்த நிதியின் பெரும் பகுதி போர் செலவுகளை ஈடுகட்டவும் காலியாகியுள்ள ஆயுத கையிருப்புகளை நிரப்பவும் இந்த பணம் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். அதே நேரத்தில் 2027 ஆண்டு பாதுகாப்பு வரவு செலவு திட்டமாக தற்போதைய அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் $1.5 டிரில்லியன் கோரப்பட உள்ளதாகவும் இது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இல்லாத அளவு மிகப்பெரிய பாதுகாப்பு செலவு ஒதுக்கீடு, அதாவது யுத்தத்துக்கான ஒதுக்கீடு 2ஆம் உலகப் போர்ல தான் இப்படியான செலவுகள் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு இப்படியான ஒரு தொகை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ்ல கோர இருக்கிறதாக, இது பாதுகாப்பு செலவு என்று சொல்லி கோரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளதாம். இது மட்டுமல்லாமல் அமெரிக்கா 1950 ஆண்டு கொண்டு வரப்பட்ட பாதுகாப்பு, அதாவது 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட பாதுகாப்பு உற்பத்தி சட்டத்தையும் தற்போது மீண்டும் அமெரிக்காவுக்குள் மீண்டும் பயன்படுத்த தொடங்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன, 2ஆம் உலகப் போர் சட்டம் தற்போது அமெரிக்காவில் அவசரமாக கொண்டு வரப்பட்டுள்ளது என்று பார்த்தால், இந்த சட்டத்தின் மூலம் அரசாங்கம் தொழிற்சாலைகளின் உற்பத்தியை முன்னுரிமை அடிப்படையில் கட்டுப்படுத்தி ராணுவ தேவைகளுக்கான உற்பத்திகளை விரைவுபடுத்தும் அதிகாரத்தை பெறுகிறதா. உதாரணமாக ஒரு கார் கம்பெனி அல்லது உதாரணமாக டிவி, ரேடியோ, தொலைக்காட்சி, கணனி உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கிற நேரத்தில் அந்த உற்பத்திகளை அந்த கம்பெனிட்ட நிறுத்த சொல்லிவிட்டு ராணுவத்துக்கு என்ன தேவையோ அதனை உடனடியாக நீங்க அவசரமா செய்யணும், உற்பத்தி செய்யணும், உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் இப்ப நிப்பாட்டுங்க, இப்ப ராணுவத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தற்போது அமெரிக்காவுக்குள்ள இது ஒரு பழைய சட்டம், அதனை இப்ப அமுல்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த அடிப்படையிலே கார் உற்பத்தி தொழிற்சாலைகளில் ஒரு பகுதியை ஆயுத உற்பத்திக்காக மாற்றும் திட்டங்கள் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. நாம முன்ன சொன்னது மாதிரி கார் உற்பத்தியை நிறுத்தி இப்ப ஆயுதங்களை தயாரிக்கணும். இந்த விஷயங்களை இப்ப அமுல்படுத்துறதுக்கு அரசாங்கம் பழைய திட்டத்தை அமுல்படுத்த ரெடியாகி வருவதாக, அதை இப்ப பரிசீலனையில வச்சு கொண்டிருக்கிறதாக இந்த செய்தி கூறுகிறது. அமெரிக்காவுடைய பழைய பிரபலமான போர்ட் மற்றும் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனங்களின் தொழிற்சாலைகளை இந்த முயற்சியில் பங்கெடுக்க ஆலோசனை இடம்பெற்று வருவதாக தகவல் வெளியாகிறது. இந்த 2 கம்பெனிகளும் அமெரிக்காவுடைய மிக பழைய நீண்டகால கார் வண்டிகள் உற்பத்தி செய்யும் பிரபலமான தொழிற்சாலைகள். புவியியல் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும், இந்த தொழிற்சாலைகள் வண்டிகள் தயாரிக்கிற இந்த தொழிற்சாலைகளையும் அவசர காலம், அவசரம் என்ற பெயரில் உற்பத்தியை நிறுத்தி போட்டு இப்ப ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை, முயற்சிகளை செய்வதாக இந்த தகவல் வெளியாகிறது. இது மாத்திரமில்லாமல் தற்போது ஈரான் உங்களுக்கு தெரியும் குறைஞ்ச செலவுல நிறைவான ஆயுதங்களை யாரை பார்த்து, இந்த ஈரானுடைய ப்ராக்சிஸ் எல்லாம் பார்த்து அவங்க செய்யற மாதிரி குறைஞ்ச விலையில ஒரு திறமையான ஆயுதம். உங்களுக்கு தெரியும் ஈரான்ல உள்ள சில சாஹிட் ட்ரோன்களை பார்த்து அமெரிக்கா இப்ப குறைந்த விலையில அதே மாதிரி ட்ரோன்களை உற்பத்தி செஞ்சுக்குது. உலகத்திலேயே வல்லரசு தனவந்த நாடு அப்படின்னு சொல்ற நாடு இப்ப இந்த லெவல்ல உற்பத்தி செய்ய வேண்டிய நிலைமை அமெரிக்க வல்லரசுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்ப உங்களுக்கு புரியும் அமெரிக்காவுடைய நிதி அளவு, பொருளாதார நிலைமை எந்த அளவு வீக்னஸ் இருக்குதுன்னு சொல்லி. இந்த வகையில இந்த செய்தியிலும் அதுதான் குறிப்பிடப்படுகிறது. அதாவது குறைந்த செலவுல புதிய தலைமுறைகளுக்கான ஒரு நியூ ஜெனரேஷனுக்கான ஏர் டிஃபென்ஸ் ராக்கெட்டுகளை அமெரிக்கா தயாரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக இந்த தகவல் தெரிவிக்கிறது. இந்த அளவுக்கு இவனுங்க இறங்கிட்டானுங்க. தற்போதைய பேட்ரியட் மற்றும் தாட் போன்ற விலை உயர்ந்த அமைப்புகளுக்கு பதிலாக $1 மில்லியன் குறைவான செலவில் தயாரிக்கக்கூடிய புதிய தடுப்பு ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றதா என்று அல் ஜசீரா என்ற தகவல் தொகுப்பை வெளியிட்டுள்ளது. அதனைத்தான் நான் உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் ஓரளவு விளக்கமாக கூறினேன். எனவே இந்த தகவலை வைத்து பார்க்கும் போது இனி அமெரிக்கா இந்த டிசம்பர் வரை இந்த போரை கொண்டு செல்ல தகுதி இருக்கிறதா, அல்லது அடி வாங்கி இனி திரும்ப ஓடப் போகின்றார்களா, மத்திய கிழக்கு நிலைமை இனி என்னவாகும், இது பற்றி வருங்காலங்கள் விரைவில் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்று. இது குளோபல் ஊடகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.